ஹலோ மக்களே, நான் உங்கள் செல்வி. இதில் வந்துட்டு 2 நாளோட வீடியோ கம்பைன் ஆகிருக்கு. ஒன்று வந்துட்டு ஓட்டு அன்னைக்கு உள்ள வீடியோ, சாரி அது கொஞ்சம் அப்லோட் பண்ணுறதுக்கு லேட் ஆயிடுச்சு. இன்னொன்று வந்து மறுநாள் எங்கள் ஆஃபீஸில் ஒரு ஃபங்க்ஷன் நடந்தது. அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள வீடியோ. ஓட்டு அன்னைக்கு காலையில் வந்துட்டு 11:30 மணிக்குள்ளே ஆஃபீஸ்க்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. எனக்கு ஓட்டெல்லாம் போட்டு போகிறதுக்கே டைம் ஆயிடுச்சு. காலையில் சாப்பாடு வீட்டில் சாப்பிட்டு மத்தியான சாப்பாடு மட்டும் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போயிருந்தேன். மத்தியானத்துக்கு வந்து வாழைப்பூ பொரியல், கூழ் வத்தல், அப்புறம் வெந்தய குழம்பு வச்சுருந்தது, ஒயிட் ரைஸு. இதுதான் மத்தியானம் லஞ்சுக்கு இருந்தது. நான் வீட்டிலேருந்து கிளம்பும்போது கரெக்டாக மணி 10. ஆனால் எனக்கு நாங்குநேரியில் வந்து காவல் கிணறுக்கு பஸ்ஸே கிடைக்கல. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணேன். கடைசியில் ஒரு 1/2 ஹவருக்கு அப்புறமும் காவல் கிணறுக்கு பஸ் கிடைக்காம வள்ளியூர் போய் வள்ளியூர்லேருந்து காவல் கிணறு மாறினேன் நான். வள்ளியூர் வரைக்கும் ஒரு பஸ்ஸில் போயிட்டு அதுக்கப்புறமா காவல் கிணறு மாறி ஆஃபீஸ் போகும்போதே சார் எங்களை வர சொன்னது வந்து 11:30க்குள்ளே வந்துடணும் அப்படின்ட்டு இருந்தாங்க. ஆனால் எனக்கு கரெக்டாக டைம் வந்து 12:15. அரை மணி நேரம் தாண்டி தான் போனேன். அதுக்கு தான் எல்லோரும் ஓட்டெல்லாம் போட்டு ஆஃபீஸில் வந்து மறுபடியும் நீ அடித்து எடுக்கணும், நீ கொண்டுருவேன். அதுக்கு தான் ஒரு சின்ன ஓப்பனிங் ஃபங்க்ஷன் மாதிரி வச்சுருந்தது. இது அதோட பிக்ஸ் தான். மத்தியானம் லன்ச் வந்து எங்களுக்கு அங்கேயும் கொடுத்துட்டாங்க. ஃபுல்லாக வெஜ் மீல்ஸ். அது ஃபுல் வெஜ் மீல்ஸ் தான். நாகூர் சைடு உள்ள வெஜ் மீல்ஸ். அப்போ எந்த சைடு கட்டுற மாதிரி திருநெல்வேலி சைடு நாங்குநேரி சைடு உள்ள மாதிரி கிடையாது. எங்கள் ஆஃபீஸ் வந்து நான் எதில் இருக்கேன் அப்படின்னா மார்க்கெட்டிங்கில் இருக்கேன். டெலிமார்க்கெட்டிங் தான் என்னோடய ஃபீல்டு. எங்கள் ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் மேனுஃபேக்சரிங் யூனிட் தனியாக, டெலிகாலிங் தனியாக, டிரான்ஸ்போர்ட் எக்ஸ்போர்ட்டிங் தனியான்னு 3 பிரான்ச்சாக வச்சுட்டாங்க. இதுதான் நான் என்னோடய ஆஃபீஸ் நேம் வேறு. இது எங்களோட பிராண்டு. எங்களோட பிராண்டு இது தான். இந்த பிராண்டில் நிறைய ஆர்கானிக் ஐட்டம்ஸ், எள்ளு கருப்பட்டி, சுக்கு கருப்பட்டி, சில்லு கருப்பட்டி, பனங்கருப்பட்டி, அப்புறமா மண்டை வெல்லம், அச்சு வெல்லம், அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு அவங்களே ஓனாக ரெடி பண்ணி சேல் பண்ணுறாங்க. தேன், நெய் எல்லாமே ஃபுல்லாக ஆர்கானிக் தான். அப்புறமா வந்துட்டு நாட்டு சக்கரை, அந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் வந்துட்டு ஒரு 20 இல்லைன்னா 22 பொருள் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு வந்து ஏன்னா இப்போ புதுசாக எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறதுனால சரியாக எனக்கு வந்து இன்னும் பொருள் என்னங்கிறது லிஸ்ட் இன்னும் எனக்கு கொடுத்தாங்க அப்படின்னா நான் உங்களுக்கு அதையும் தெளிவாக வீடியோவில் போடுறேன். இவ்வளோ பொருள் எல்லாமே சேர்த்து அன்னைக்கு அந்த இப்போ வந்து டெலிகாலிங் யூனிட் நாங்கள் தனியாக இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, மேனுஃபேக்சரிங் யூனிட்டும் டெலிகாலிங் யூனிட்டும் தனித்தனியாக இருந்தது. எக்ஸ்போர்ட் யூனிட் தான் இப்போ ஓப்பன் பண்ணியிருக்கிறது. அப்புறம் அன்னைக்கு நைட்டு வந்து நான் வர்றதுக்கு நேரத்தை சீக்கிரம் 4 மணிக்கெலாம் என்னை விட்டாங்க. அன்னைக்கு ஓப்பனிங் அன்னைக்கு வந்து 4 மணிக்கெலாம் விட்டுட்டாங்க. இருந்தாலும் எங்களுக்கு பரோட்டா வாங்கி சாப்பிடணும்னு ஒரு ஆசை வந்துருச்சு. தம்பி வந்து நாங்குநேரியில் போய் பரோட்டா வாங்கிட்டு வந்தான். அவன் ஊருக்கு வந்திருக்கான் இல்லையா, அதனால் அவன் போய் பரோட்டா வாங்கிட்டு வந்துருந்தான். அதோடு சேர்த்து அந்த அருணில் வந்து பைட்ஸு 10 ருபீஸ் ஆர் 5 ருபீஸில் வரும் இல்லையா பைட்ஸு, அது வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். அந்த பைட்ஸ் வந்து நல்லாவே இருந்தது. நல்லானா ரொம்ப நல்லா இருந்துச்சு. 5 ரூபா பைட்ஸ் தான் வாங்கியிருந்தது. 10 ரூபா பைட்ஸ் வந்து எனக்கு நாங்குநேரில் கிடைக்கல அப்படின்ட்டான். அதனால் வந்துட்டு 5 ரூபா பைட்ஸ் தான் ஒரு ஆளுக்கு 2 வச்சு 3 பேருக்கும் சேர்த்து 6 பைட்ஸ் வாங்கியிருந்தது. சாரி மக்களே, சைடில் கொஞ்சம் இறைச்சலாக இருக்கும், வேறு ஒன்றும் இல்லை. நான் ஆஃபீஸ் வந்துட்டேன். வாய்ஸ் ஓவர் கொடுக்காமல் இருந்த பேலன்ஸ்க்கு கொடுத்துடலாம், டைம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க ஆரம்பித்தேன். இது வந்துட்டு நம்ம ஆரஞ்சு ஆல்ரெடி குட்டி போட்டிருந்தால, 2 குட்டி போட்டிருந்தால, குட்டியை வந்து ஒரே வாரத்தில் ஒழிச்சு வச்சுட்டா அப்படின்னு சொல்லியிருந்தோம். அந்த குட்டி தான் இது 2ம். மச்சில் வந்து நம்ம வீட்டில் தேவையில்லாத பாத்திரம், யூஸுக்கு போக மீதி இருக்கிற பாத்திரம்லாம் மேலே வச்சுருந்தோம்ல, அந்த மச்சியில் கொண்டு போய் 2 குட்டியும் வச்சுருக்கிறா. இது 2வது குட்டி. இந்த அம்மாவுக்கு இந்த 2வது குட்டி தான் ஓவர் செல்லம். கெட்டியெல்லாம் பிடிச்சி முத்தம் கொடுப்பாங்க. இருக்கிறதுலேயே நல்ல போஷாக்காக இருக்குதுன்னா அது இதுதான் போஷாக்காக இருக்குது. அந்த வெள்ளை கலர் குட்டி வந்துட்டு கொஞ்சம் இதாக தான் இருக்குது. நம்ம வீடியோவையும் ஃபோனை தூக்கிட்டு போனதுமே ஒளிஞ்சிக்கிட்டாங்க. கீழே பலகை அடுக்கி அதுக்கு மேலே பாத்திரம் வச்சுருக்கிறதுனால இவங்களுக்கு வந்துட்டு அடியில் போய் உட்கார்றதுக்கு வந்து இடம் நல்ல இதாக இருக்குது. இந்த எண்டுலேருந்து அந்த எண்டு வரைக்கும் நான் ஃபுல்லாக ஜாலியாக நடந்து வர முடியுது இவங்களுக்கு. இது வந்து எலெக்ஷன் அன்னை உள்ளது, எலெக்ஷனுக்கு மறுநாள் உள்ளது, அடுத்து வந்துட்டு சண்டே உள்ளது. ஏன்னா டைம் இல்லை எனக்கு, எல்லாத்தையும் ஒட்டுக்கா போடுறதுக்கு தான் டைம் இருக்குது. அதெல்லாம் சரி ஓகே அப்படின்னு போட்டேன். சண்டே வந்து காலைல தாத்தா வந்ததுனால மினியேச்சருக்கு ஏதாச்சும் ஒரு வீடியோ எடுப்போம் அப்படின்னு பார்த்தேன். வேறு வழி இல்லை. தாத்தா காலைல வந்துட்டு 3:30 மணிக்கு மேலே தான் கிளம்புனாங்க. சரி ஓகே, தாத்தா கிளம்புனதுக்கு அப்புறமாவே இந்த இதை பார்க்கலாம், தாத்தாட்ட பேச முடியாது, தாத்தா கிளம்புன பிறகுனா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தான்
ஒரு 7 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம் 7 மணி இருக்கும். இது ஆரம்பிக்க முன்னையே நைட் டின்னருக்கு வந்து வெஜிடபிள் பிரியாணி, அவிச்ச முட்டை, அப்புறமா வந்துட்டு ரைத்தா, இது வந்து நைட் சாப்பாட்டுக்கு ரெடி பண்ணி வச்சுட்டு ஏன்னா நமக்கு தான் தெரியுமே, மினியேச்சர் அடுப்பை ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அது 12 ஆகுதா 1 ஆகுதா அப்படிங்கிறது தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அடுப்பை எடுத்து வச்சு அது ஏகப்பட்ட இது பண்ணி அதுக்கப்புறம் தான் மாற்றினது. இது 8:30 மணி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தம்பி பசிக்குதுன்னா அவனுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு சரி ஓகே. அந்த மினியேச்சர் வீடியோ வந்து நமக்கு வேறு ஒரு வீடியோவில் வரும். அது 12 மணி வரைக்கும் ஆயிடுச்சு. மினியேச்சரை நம்ம குக் பண்ண கூட்டாஞ்சோறு வந்து இன்னொரு வீடியோவாக நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இது வந்துட்டு வாட்டர் பாட்டில் வேணும் அப்படின்னேன். வாட்டர் பாட்டில் வேணும், எனக்கு நல்ல மாடலாக டிசைனாக வேணும்னு கேட்டதுனால வள்ளியூரில் போய் 150 ருபீஸுக்கு இந்த பாட்டிலை வாங்கிட்டு வந்திருக்காங்க. எனக்கு சில்வர் பாட்டில் வந்துட்டு வெயிட் ஜாஸ்தியாக இருக்குது. பஸ்ஸில் போயிட்டு நின்றுட்டே வர்றோமா, அது வந்துட்டு வெயிட் ஜாஸ்தியாக இருக்குது. ஆக்சுவலி என்னோடய பழைய பேக் வந்து கொஞ்சம் பிஞ்சிருச்சு. இது வந்து நான் எங்கேயாச்சும் வெளியில் போனால் எடுத்துகிட்டு போகக்கூடிய பேக். இது வெளியில் போனால் மீன்ஸ் ட்ரிப்பு போகிறோம், அப்படி இல்லைன்னா கோயில் போகிறதுக்கு வேறு பேக் வச்சுருக்கிற மாதிரி. இது ட்ரிப்பு இல்லைனா திருநெல்வேலிக்கு ஏதாச்சும் ஷாப்பிங் அந்த மாதிரி போகிறப்போ எடுத்துகிட்டு போகிற பேக்கு. ஆஃபீஸ் பேக் வந்து பிஞ்சு போச்சு. ஆன்லைனில் மீஷோவில் வந்துட்டு ஒரு பேக் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஆல்ரெடி மீஷோவில் வந்து எனக்கு ஒரு 100 ரூபா பக்கம் இருந்துச்சு. எக்ஸ்ட்ரா அமௌண்ட் போட்டு இந்த பேக் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இந்த பேக் நேற்று தான் வந்தது. பேக்கோட குவாலிட்டியும் நல்லா இருந்துச்சு, ஹைட்டும் நல்லா எனக்கு பிடிச்ச அளவுக்கு இருந்தது. தென் நம்ம வந்து உள்ளே என்ன வச்சாலும் வாட்டர் பாட்டிலேருந்து எல்லாம் உள்ளே போகிற மாதிரியே இருந்தது. இது வந்து உங்களுக்கு இது இருட்டில் தெரியுது. நான் வந்துட்டு ஆஃபீஸில் வச்சு எடுத்து இதுதான் நல்ல வெளிச்சத்தில் இந்த பேக்கோட பிக்சரு. நல்லாவே இருந்தது, ஃபுல் கம்ஃபர்டபுளாகவும் இருந்தது. பேக்கில் எல்லா திங்ஸுமே வாட்டர் பாட்டிலு, 2 நேரம் லஞ்ச் பாக்ஸு எல்லாம் வைக்கிறதுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாகவே இருந்துச்சு இந்த பேகு. நம்ம சேனலை வந்துட்டு நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டே இருக்கிறீங்க. எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சிங்கன்னா தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் ஒன்றுக்கொன்று உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஸோ மச் மக்களே.